ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 172 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் டீமன் கிங் யூடியூப் சேனல் மறக்காமல் எல்லாம் லைக் போட்டு வீடியோ வரலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. போன எபிசோடில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு புது கொஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓகே பண்ணியிருப்பான். அதில் இருந்தால் காட்டுறாங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங் பண்ணலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டை போட்டு வீடியோ ஆரம்பிக்க. ஸோ எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப் அந்த வில்லேஜில் காட்டுறாங்க. அந்த வந்து வில்லேஜோட அந்த லீடர் பார்த்தீங்கன்னா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா, தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்கன்ட்டு. ஆனால் என்ன சொல்லிருக்கான், 30% கம்மியாக கொடுத்தனால உங்கள் ஆளுங்க 30% மக்களை வந்து நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல சின்ன பொண்ணு அப்பா தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் போகக்கூடாதுன்னா அவங்க அப்பா வந்து இல்லை மக்கள் என்ன போய் தான் உண்டு. அந்த இடத்துல வந்து அந்த கார்டுன்னு பார்த்தோன்னா அவன் வெப்பன் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து கொள்றதுக்காக அந்த இதை பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் சென்ஸை பார்த்தீங்கன்னா வந்து உணர ஆரம்பிக்கிறதுல உங்கள் இடத்துல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பார்க்க அந்த வில்லேஜுக்குள்ளே வந்து அந்த ஹரா வரதான் அவன் ஃபீல் பண்ணுறான். திடீர்னு ஒட்டினே இந்த வில்லேஜுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அங்கே இருக்கிற அடிக்க ஆரம்பிச்சு தூக்கி வெளியே விசிறுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் காசு சின்ன பையன், அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து லாங்கியோ. அதை பார்த்த உடனே வந்து லாகின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஊர் தலைவர் காத்தாருக்க இவனை கால் போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தால் வந்து ஒரு பிளானட் லெவலில் வந்து இங்கே வந்து மறைச்சி வச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் கிளானில் பிளானட் லெவல் கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரட்டாக அவனை கல்டிவேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தலைவரும் இந்த இடத்துல காப்பாற்றல நான் தான் அவன் கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரே போடு. அந்த இடத்துல அந்த ஊர் தலைவரும் பார்த்தா அதே இடத்துல இறந்து போய்டும். அந்த இடத்துல வேறு எவனா முன்னாடி வரணுமா அப்படின்ட்டு அந்த கார்டியன் ஃபீனிக்ஸ் கார்டன் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல அந்த பையனை பார்த்தா காலை வச்சு நசுக்க இருக்கு. அந்த பையனும் வழியில் முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த கடைசியாக 800 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டில் ஒரு வாடி வந்து உங்கள் கிளான்லேருந்து வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க எல்லாருமே நாங்கள் வந்து கொண்டுட்டோம். இவனையும் கொள்ள தான் போகிறோம். என்னதான் இருந்தால் கல்டிவேட் பண்ணி எங்களே மிஞ்சலான்னு பாருங்களா. ஒரே ஒரு ஜீனியஸ் நீங்கள் வளர்க்கறதால மட்டும் உங்கள் கிளான் ஸ்லேவர்லேருந்து தப்பிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கா. திடீர்னு அவன் பார்த்தா ஏதோ ஒரு ப்ரெஷரை பற்றினா வந்து அவன் சென்ஸ் பண்ணா இருக்கான். ஒட்டிட்டு அவனு போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து மரியாதை சேர்த்து வணங்கிட்டு இருக்கான். மண்டி போட்டு யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பேர் டைலானு. 2 பேரும் கையில் அசால்ட்டாக இறங்குவாங்க பாருங்க. அந்த இடத்துல கீழே பயந்து போடுறாங்க. யாராவது இவங்களும் தலைவணங்கிறான்ட்டு இந்த இடத்துல கீழே தலைவணங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்து அந்த ஃபீனிக்ஸ் கார்டு வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த இம்மார்டல் கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு தயவுசெய்து சொல்லுங்கள். இம்மார்டல் பீப்புள்ஸ் நீங்கள் என்ன வேணும்னு உங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா என்னோட லார்ட் கிராச்சி அவர்கிட்ட வந்து நான் சொல்லி அவர் வந்து நான் வந்து மீட் பண்ண வைப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்கிறான் இடத்துல நீ ஒன்றும் லார்ட் கிராச்சி பற்றிலாம் அவனோட லாட பற்றில நீ பேச தேவையில்ல, நானே அவனை கண்டுபிடிச்சிக்கிறேன்ட்டு. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் மெமரியுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாருமே நிறைய இன்னசென்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கானுங்க. இது தெரிஞ்ச உடனே ஹீரோ நினைக்கிறான். சரி ஓகே உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதுதான் மரணம் அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க. திடீர்னு வெப்பனை வச்சுட்டு எல்லாம் திருச்சி ஓடுவாங்க. ஹீரோ டொமைன் ஓப்பன் பண்ணி மொத்த பேர் அதே இடத்துல சின்ன என்ன வந்து கூட வந்து கூட்டு போங்க, நான் வந்து பவர்ஃபுல்லாக விரும்புகிறேன், என் மக்களை காப்பாற்ற விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவனும் சின்ன பையனை கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோ நினைக்கிறான், இவன் என்ன மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்லாம் என்ன மாதிரியே தான் இருக்கான், நான் எப்படி என் இடத்துல வந்து காப்பாற்றணுங்கிறத என்னால் பிடிச்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும், அதே மாதிரி தான் இருக்கான். ஆனால் எனக்கு கடவுளின் கண்ணியால் கண்டிப்பாக எனக்கு இந்த கோல்டன் ஆன்சைட்டி இந்த வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது. அது மூலிமா நான் இன்னும் பெஸ்ட் ஆகலாம். அப்புறமா வந்து மாஸ்டர் ஹுயான்போ அவரோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சது, அவரோட சீடை நான். அதனால் இன்னைக்கு இன்னுமே வந்து நிறைய சத்து வாய்ந்த வந்து கிடைச்சது அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த பையன் வந்து ஒரு வாய்ப்புகளே இல்லாத நிலையில் இருக்கான் அப்படின்னு ஹீரோ பற்றி அந்த பையனை பற்றி யோசிச்சு போகிறான். சரி ஓகே டைலாக் வந்து சொல்லுறதில்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், இந்த பிளானட்டை மட்டும் வியூசிட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சீரமைச்சு ஸ்லேவரியை குறைச்சி உங்களை வந்து நார்மல் வழி கொண்டு வருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ அவனு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவானு கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து இந்த பையன் நினச்சி பார்க்குறான், அவங்க என்னை விட்டு போயிடறாங்க, அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்ட்டு என்னை வந்து இங்கே விட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு வாய்ஸ், ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளானட் ஸ்லேவரினால வந்து கஷ்டப்பட தேவையே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்கிற எல்லா ஷிப்ஸும் எல்லா ட்ரோன்ஸுமே அடிச்சு பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கான். போன இடத்துல இதை கேட்டு எல்லாருமே இதுக்கப்புறம் ஸ்லேவாக இருக்குது தேவையில்லாட்டு எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்கா. வியூசிலேருந்து மக்கள் அவங்களை கூப்பிட்டு போகணும்னா வியூசி விர்ச்சுவல் நியூஸ் கம்பெனி அப்படின்னா இந்த பையனுக்கு என்னன்னு தெரியல, அவனுக்கு என்னதுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்தாடு அதில் ஃபீனிக்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்டுன்னு இருக்கிற எல்லாருமே பார்த்தா இந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஸோ அவனுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்ததில்ல. ஸோ இந்த அலாரம் அடிக்குதுன்னா முக்கியமான டேரக்டர் வந்து வராரு, கிராச்சி அவர் வரான்னு அர்த்தம். ஆனால் வந்து நம்ம ஏன் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, ஸோ நம்ம ஃபீனிக்ஸில் எனக்கு எதிர்க்க எவன் இருக்கான், எவன் எதிர்த்தாலும் நம்ம தான் அவனை கொண்டுடுறோமே அப்படின்னு அவனுக்கு கொள்றதே பற்றி விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கான இடத்துல நம்மளை எதிர்க்க எவனுமே இல்லைன்ட்டு பேசிடுவேன். அந்த இடத்துல இவனை டேரக்டான கிராச்சி வருவாங்க இடத்துல. அந்த இடத்துல கிராச்சி சொல்லிருக்கான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரமாக ஸ்பேஸ் எடுத்துட்டு கிளம்பாருங்க, ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அடுத்த செகண்டுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பேஸ் எடுத்துனா பறந்து போயிட்டு இருக்காங்க, தப்பிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அவனுக்கு பறந்து போயிடுவோம். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹீரோட வாய்ஸ் இருந்தால, என்கிட்ட இந்த தப்பிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கொய்யாத பாரத்தில் எக்காச்சக்க அட்டாக்கு
வந்த அட்டாக் எல்லாருமே ஸ்பேஸ்ஷிப் நொறுக்கிட்டு அவனுக்கு எல்லாருமே கீழே இறங்கிட்டு இருக்கா. அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யார் கிராச்சும் யார் அதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் நம்ம டைலான் 2 பேரும் வந்தால் ஒட்டனே பார்த்தா அந்த கிராச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இம்மார்டல் பீங்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்கள், என்ன வேணும் நம்ம எது வந்தாலும் பேசிக்கலாம், தயவு செஞ்சு எங்களை வந்து கொள்ளாதீங்க அப்படின்னு எல்லாருமே அதில் இம்மார்டல் பீங்ஸ் வணக்கம் இது பண்ணால் டைலான் நினைக்கலாம். ஸோ இவன் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதை சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்சு எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ வந்து பண்ணி ஒன்று எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல. சரி ஓகே உன்னால் வந்து எனக்கு ஸ்லேவ்ஸ் வந்து தர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சார் என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லேவ்ஸ் ஹை குவாலிட்டி ஸ்லேவ்ஸ் தர முடியும். அது மட்டும் இல்லை இந்த ஃபீனிக்ஸ்லாம் 5% ஸ்வாட் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெரிய ஸ்லேவ்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், தயவு செஞ்சு அவன் உயிரை மட்டும் விட்டுருக்கேன், எங்கள் எல்லாரும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ட்டு அவனும் வணங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இம்மார்டல் பீங்ஸ் ஸோ இருக்கிற எல்லாம் வணங்கிட்டு இருக்கேன். இடத்துல ஹீரோ வந்து ஒன்று தேவையான ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாரோட மெமரியை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மெமரியை பார்த்து முடிச்சு அவனை பற்றி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இடத்துல ஹீரோ வந்து சொல்லலாம் பார்த்தல. ஸோ உங்கள் கூட்டத்தில் மொத்தமாக வந்து 3 டொமைன் லார்ட், அப்புறம் வந்து 100 யூனிவர்ஸ் லெவல் கிட்டே இருக்கீங்க, அப்புறம் வந்து 49 ஸ்டார் லெவல், 5000 கிட்ட பார்த்தீங்கன்னா பிளானட் லெவல். ஸோ இவங்க எல்லாரோட மெமரியை நான் பார்த்ததுலாம் ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இழுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமிட்டா அப்படின்ற ஒருத்தன் இருக்காங்க, அடுத்து வந்து டால்கோ, அப்புறம் வந்து ஃபேகின், அப்புறம் வந்து சில்ஃபு, அப்புறம் வந்து டாங்க் அப்படின்னு 5 பேர் எடுத்துட்டு ஸோ நீங்கள் 5 பேருமே வந்து நிரப்பதி இது வரைக்கும் வந்து யாரையுமே கொள்ள இன்னசென்ஸாக வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா அவனுக்குலாம் நடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஸோ சுற்றிக்கிற மற்ற எல்லாருமே நீங்கள் வந்து க்ரைம் பண்ணுறீங்க, அப்பாவி இன்னசென்ஸ் மக்களை வந்து கொண்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மரணம் தான் ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு பாருங்க. இதை கேட்டோன்னு எல்லாம் தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கோல்டு டொமைன் அந்த டொமைனை பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் மட்டும் ஒரு தப்பிக்கணும் பிடிச்சிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை வந்து வரப்பா அந்த இடத்துல. சரி ஓகே உங்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டியதான் அப்படின்னு தலைவீடு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு கொள்ள ஆரம்பிச்சதுல இந்த இடத்துல அவன் எந்த லெவலுக்கு கொள்றான் அப்படி ரத்தம் அப்படியே ஒட்டமெல்லாம் தெரிச்சிட்டு போக ஆரம்பிச்சு. ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் தெரிச்சிட்டு ஹீரோ கருணையே பார்க்காம ஒவ்வொருத்தரும் அப்படியே வெட்டி கொள்ள ஆரம்பிக்கிறான் அவனோட அந்த கிளாஸ் வச்சு. இதை பார்க்குற கிராச்சுக்கு உயிர் பயத்தில் இங்கே இந்த மர்டர் நடந்துட்டு இருக்கு, அவனு பார்த்தா உயிர் பயத்தில் இருக்கா. ஸோ ஹீரோ ஒவ்வொருத்தரும் அப்படியே கொள்ள ஆரம்பிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தெரிக்க ஆரம்பிக்குது, கை கால் எல்லாமே ரத்தத்தால். ஹீரோ கடைசியும் கொள்ளணும். இந்த பக்கம் கோல்டு நான் ஜெயின்னு பார்த்தா வெறியில் பார்த்தா கத்திக்கிட்டு இருக்க ரத்த வேலை கடைசியாக கிராச்சிட்டு வரான். இடத்துல கடைசியாக வந்து நீ தான் உன்னட்டான்டா இது அப்படின்னு வந்து இருக்கு. கிராச்சிக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஆள் இல்லை, அவனை தப்பிக்க முடியாது மாட்டிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து ஸோ வந்து நீ பண்ண எல்லா தண்டனை வந்து எல்லாத்துக்கான தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ விரிக்கணும் வச்சு அவனை கிளாஸ் வச்சு ஒரு அட்டாக் எடுக்க என்னதான் அவன் தடுத்தாலுமே அவன் ஒட்டம்ப துண்டு துண்டா போயிட்டு அவன் கோர் உடச்சி சத்தரிக்கிட்டு இருக்க பாதி தலையோடு பார்த்தீங்கன்னா ஒட்டம் பிச்சுக்கிட்டு விந்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ வெறியோ இப்போதான் வந்து கொஞ்சம் அடங்க ஆரம்பித்துல. ஸோ இது லாஸ்ட் ஏப் கிங் அவரை விட அவருக்கு ரத்த வரி பிடிச்சா எப்படி இருக்குமோ அதை விட உங்களுக்கு ரத்த வரி அதிகமாக இருக்குன்னா இதில் ஹீரோ நினச்சி பார்ப்பான். கோல்டன் நான் ஜெயின்ட் பிறப்புலையாக ரத்த வரி கொண்டது தான், அதனோட பிளட் லைன் கலந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல என் கோல்டன் நான் இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும், நான் இது எல்லாத்தையுமே வந்து ஆட்டி படைக்கிற அளவு சக்தி வாய்ந்தா மாறணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல போகிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடக்குது. இதுவுமே ஃபீனிக்ஸ் கிளானோட ஒருத்தனோட அந்த ஒரு பார்ட்டி ஏரியா டிஸ்கோ அதுதான் அங்கே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போயிட்டு அந்த இடத்துல இவங்க எல்லாரையும் கொல்லணுட்டு அவனுக்கு ஆளுகளையே வந்து ஒருத்தனா கொல்லணுன்ட்டு வந்து முடிவு பண்ணிருக்கான். ஸோ ஹீரோ என்னடா பண்ண போகிறோம் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடாங்க. ஸோ அவன் கையில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் காயின் அந்த ஒரு அமௌண்ட் எடுத்து அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து கொடுக்குறான். ஸோ அவங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அவனுங்காலேயே வச்சு அவங்களே போட வந்து பிளான் பண்ணுறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பார்பிட்டா நம்ம பாட்டுக்கா 2 டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சைக்கோ பார்த்தா இருப்பாங்க, ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஹீரோ வந்து ஒரு சில பேர் கொடுறதும் சரி, ஹீரோ வந்து ஆளுங்களை வச்சு ஒரு சில பேர் கொடுறதும் சரி, அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் இங்கே வாங்குறான், போய் கொடுறான், டீட்டெயில் வாங்குறான், அந்த இடத்துல கொடுறான். ஸோ இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கான். அவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்ட்டு கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனா கொண்டு ஒவ்வொரு டேரக்டராக பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து போயிட்டு நம்ம அட்டுக்காவும் நம்ம பாட்டும் சைடில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பார் ஓனர் இருக்காங்க அவனுக்கு ஹீரோ பார்த்தா காசை ஒன்றா தூக்கி போட்டு ஒவ்வொரு டீலாம் வாங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம பார்பிட்டோ ஒரு ஸ்டெப்பு போட பாருங்க எல்லாம் தரமாக இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்படியே இந்த இடத்துல ஃபன்னாக போயிருக்கு. அப்படியே ஒவ்வொரு டேரக்டர்ஸாக கொள்ள ஆரம்பிப்பான் ஹீரோ. ஸோ இப்படியே கொண்டுட்டு போயிருக்கு. ஒரு இடத்துல வந்து டான்ஸும் கிட்டத்தட்ட முடியுமே இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே கோட்டத்துக்கு முடிவு பண்ணுறான். உடனே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த டான்ஸை முடிச்சுட்டு அவனோட வெப்பனை சின்ன மாற்றி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கொள்ள ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்தையே பார்த்து அடிச்சு உடச்சி செத்தரை விட்டுக்கிட்டு இருப்பான். இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஒரு உயிரை விட மொத்த பேர் கொண்டுடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தா எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒருத்தன் தான் இருக்காங்க அந்த பார் ஓனர். இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கொண்டு போட்டு போயிடுவாங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒருத்தன் இவனோட லீடர் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லீடர் பக்கம் வந்து வர ஆரம்பிக்கிறான். அதில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஷிப்பில் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லீடரை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில்
ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக 17 பேர் வந்து கொண்டுட்டோம். ஆனால் அந்த கடைசி ஒருத்தன் கொண்டுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைலான் சொல்லிட்டு இருக்கான். இந்த லீடரோட பேர் பேன்ஸுக்கு மொத்தம் அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக தான் இருந்தான். ஸோ பல அடிமைத்தனங்கள் அனுபவிச்சவன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறவங்க கற்றுக்கிட்டான். ஸோ அந்த சிப்பை ரிமூவ் பண்ண அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றினான். ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு எதாவது ரிவைஞ்ச் கொடுத்தாங்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பித்தான். ஸோ இப்படி வந்து அவனுக்குன்னு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணான். அதுதான் ஃபீனிக்ஸ் கிளான், ஃபயர் ஃபீனிக்ஸ் கிளான். அங்கே பவர்ஃபுல்லான 17 டேரக்டரை போட்டு அவன் வந்து கிங்காக உட்காந்தான். அவனோட கல்டிவேஷனில் இப்போ டொமைன் லாட் 3 லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஆனால் அவன் என்ன தான் ஸ்லேவ் வந்து அனுபவிச்சிருந்தான், அவனுங்க சபார்டினேட் ஸ்லேவரி பண்ணும்போது அவன் வந்து தடுக்கல இல்லை. ஸோ கண்டிப்பாக அவனை வந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் அவ்வளோ ஈஸி இல்லைன்னா இடத்துல என்ன பரவாயில்ல அவன் எங்கே இருக்கான் கண்டுபிடிங்க அப்படின்னா அந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டார் பெல்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ என்ன விஷயம்னா சுற்றி எல்லாமே டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஷிப்பு உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா 3 விதமான ட்ரோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும், பெரிய லெவல் ட்ரோன்ஸ். அது ஆக்சுவலி ஒரு மீட்ரியாட் சைஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷிப்பு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிட்ட பார்த்தீங்கன்னா அவள் இருக்கிற இடத்தையே பார்த்து லொக்கேட் பண்ணுறோம். சரி ஓகே பார்பிட்டா அந்த இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிருக்கா. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல அவனை கொல்லணுட்டு அந்த இடத்துல ஹீரோ ஷிப் வந்த பொட்டனே பார்த்தீங்கன்னா 3 மீட்ரியாட்ஸ் அந்த ஒரு ட்ரோன் மாதிரி இருக்கலாம். அது எந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஷிப் அட்டாக் பண்ணி ஹீரோட ஷிப் ஒன்றுமே ஆகல. திரும்ப கவுண்டர் அட்டாக் ஒன்று பண்ண ஒட்டனே பார்த்தா அந்த 3 ஷிப்பு திருச்சிட்டு போக ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ பார்பிட்டா அவன் எங்கே இருக்கான்னு இருக்கா அந்த இடத்துல அவன் ஷிப் வந்து அப்பியர் ஆகிறது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்காக வந்ததில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா E9 யூனிவர்ஸ் லெவல் ஷிப்பா பார்பிட்டா அந்த ஷிப்பை வந்து ஒட்டச்சி இருந்து கிராஷ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இடத்துல வந்து பார்பிட்டா ஒட்டனே பார்த்தா லேசர் கேனடா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேன்சின்றவனும் பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ கிட்ட வந்துருக்காங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு டெக்னாலஜி ஆன் விட அந்த மீட்டியாடு தான் பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அட்டுக்காக்கா சைடில் அள்ளில் ஐயோ அட்டுக்காவும் பயந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோன்னு தெரியல இந்த இடத்துல பார்பிட்டா அசால்ட்டாக ஷிப்பை ஜஸ்ட் டர்ன் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க வச்சுருந்தேன். என்கிட்ட என்ன தப்பிக்க போயிடான்ட்டு பார்பிட்டாவும் பார்த்தீங்கன்னா அவளுமே வந்து ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த ஷிப்பு மேலே ஒரு லேயர் மாரி பகமே வர்றது எல்லாத்தையும் திருச்சிக்கிட்டு உச்சால ஒரே ஒரு அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அது போகிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லாத்துமே என்ன அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஸோ அவனோட பிளான்ஸ் இருக்குல்ல அவனோட ஷிப் வந்து கூட்டுற வேகத்துக்கு அமுச்சு விட இடத்துல ஹீரோட ஷிப்பு வந்த வேகத்துக்கு அவனோட ஷிப்பை அப்படியே கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டா பேப்பர் வெட்டுற மாரி உங்கள் ரெண்டு போய் கிராஷ் ஆகிட்டு ஷிப்பையும் ரெண்டா கோடு போட்டு வந்து அமுச்சு விட்டுருச்சு. அந்த ஷிப்பை முழுசாக அழிச்சிடும். அந்த இடத்துல வந்து பார்பிட்டா ஷிப்பு அவனை பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்து உடனே ஓடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம டைலான் நம்ம ஹீரோ 2 பேர் வராங்க. அவன் வந்து புரிஞ்சிச்சு. ஸோ அந்த டைலான் வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல் லெவலில் இருக்கான். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இம்மார்டல் பீங் உங்களுக்கு வந்து என்ன வேணும் தயவுசெய்து சொல்லுங்கள், நம்ம இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு டைலாக் ஒன்று பேசுவான். ஏன்டா எங்களை இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ணி கொல்ல பார்த்தா இது வந்து உனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறாடா அப்படின்ட்டு உனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஸோ எப்படி இந்த இம்மார்டல் பீங் கிட்ட என்னால் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக தான் சாவதான் போகிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நேம் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து பேசிக்கலாம், தயவு செஞ்சு வந்து என்ன கொள்ளாதீங்க அப்படின்னு அவனு கேட்டுக்கிறான். அந்த இடத்துல ஹீரோ வந்து பேச அனுப்புவாங்க சனத்தில். ஸோ என்னோட நேம் வந்து லிங்க் வியூசி ஆர்டர் படி ஒன்று வந்து நான் வந்து கொள்ள வந்திருக்கேன் அப்படின்னா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி கம்பெனி அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த பேன்ஸுக்கு வந்து பயம் வர ஆரம்பிக்கும். இடத்துல ஆல்ரெடி உன்னோட டேரக்டர்ஸ் 17 பேர் இங்கே வந்து கொண்டாச்சு, உனக்கு கொள்றதுக்கு நானே பர்சனலாக இங்கே வந்து வந்திருக்கேன். அவனே பேசுகிறேன் இடத்துல. ஸோ இந்த மாதிரி உன் பின்னாடி வந்து இம்மார்டல் இருக்காங்கிறதுனால நீ வந்து என்ன வேணால் பேசாத, நீ வெறும் டொமைனில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ நீ அதெல்லாம் வந்து யோசிக்க தேவையில்ல. ஸோ என் பின்னாடி இந்த இம்மார்டல் நம்ம ஃபைட்டில் வந்து கலந்துக்க மாட்டான், ஒன்லி நம்ம 2 பேர் மட்டும் தான் சண்டை போடுறாங்க, நான் மட்டும் தான் அவனை கொல்ல போகிறேன்னா அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த சிரிக்க ஆரம்பிச்சேன். என்ன விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன், ஒரு யங்ஸ்டர் டொமைனில் லெவலில் இருக்க, நீ எல்லாரும் கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னா வா நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பார்த்தா வெப்பனை பார்த்தா அந்த இடத்துல வர வச்சிருப்பா அவனும் ஃபைட்டுக்கு வந்து உள்ள இறங்க ஆரம்பிக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது காஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூனா அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அதை வந்து பார்த்துருவேன். ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேவ் நடக்கிற நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அது பக்கத்தில் வேற ஒரு ட்ரைபல்ஸ் அந்த மாதிரி புதுசாக காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விதமான வெயின் வந்து ஒரு உலகத்தையே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த சீன் வந்து முடியுது காஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக தரமாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ வந்து திங்கட்கிழமை தான் வந்து ரிலீஸ் ஆகும், நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ் பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் கொடுத்துருவோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.